கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. நளிர்ந்த சீலன் நயாச்சலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவாருள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கதன் மீது கொள்ள கீழார்களே. நளிர்ந்த சீரன் அடியார்கள் ஹரிதாசர்கள் இருக்கிற ஊர்ல அவளோட இருக்கணும் அப்படிங்கறத முதல் பாட்டுல சொன்னதும் அவருக்கு ஒரு நினைவு வந்தது. பெரியாழ்வாருடைய சமகாலத்துல பெரியாழ்வர் கொண்டாடும்படியான ஒரு அபியுக்தராக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் செல்வ நம்பி அப்படின்னு இருந்தார். திருப்பல்லாண்டிலையும் அவரை நினைச்சுக்கிறார். செல்வ நம்பியை போல அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். செல்வ நம்பி என்று ஒருவர் ஆழ்வார் பெரியாழ்வார் காலத்திலேயே இருந்தார். அவர் திருக்கோட்டியூர்ல தான் இருந்தார். அவருடைய குணங்களை நினைக்கிறார். சாதுக்களோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலே அவரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறார். திருக்கோட்டியூர்ல உள்ள எல்லாருமே அப்படித்தான் இருந்தார்கள் பொதுவா சொல்லிட்டு வந்து அதுல ஒரு ஆச்சாரியனாக இருந்தவரை சொல்றார். அவருக்கு என்ன விருது அந்த ஆச்சாரியனுக்கு? நளிர்ந்த சீலன் நயாச்சலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்டைக. நளிர்ந்த சீலன், அவர் சீலத்தை பார்த்து நம்ம கத்துக்கணுமா? அத்தகைய ஒரு சீலம் உடையவர். நயாச்சலன், நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர், அதில் சஞ்சலம் இல்லாதவர், நீதியிலிருந்து தவறாதவர். அபிமான துங்கன் அப்படிங்கிற ஒரு விசேஷணத்தை இதுக்கு முன்னாடியே ஆழ்வார் திருப்பல்லாண்டிலேயே சொல்லியிருக்கிறார். அதையே திருப்பி சொல்றார். அதனால்தான் இது பிருதுன்னு சொல்ல வேண்டிய சொன்னதையே திருப்பி சொல்றதுனால அபிமான துங்கன் அப்படிங்கிறதுக்கு அங்க என்ன வியாக்கியானம் பண்ணினார்? நாங்கள்லாம் வைஷ்ணவாள் அப்படிங்கிற ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா? கோபிகைகளுக்கு சௌபக மதம் போல நாங்கள்லாம் வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற ஒரு அபிமானம், துங்கமான அபிமானம், நீச்சமான அபிமானம் இல்லையே. ஒண்ணுமில்லாதவன் ஹம்பக்கு பண்ணிக்கிறானே அது போல ஒரு அபிமானம் இல்லையே. நாங்கள் ஹரிதாசர்கள் அப்படிங்கிற ஒரு அபிமானம், உகப்புன்னு பேர். அதுக்கு அந்த உகப்பு இருக்கணுமே. சக்கரவர்த்திக்கும் வாக்கப்பட்டு அப்புறம் தன்னை பிச்சைக்காரியா நினைச்சுட்டு இருந்தா வாக்கப்பட்டதுக்கு அர்த்தமே கிடையாது. எப்பேற்பட்டவனுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைச்சுடுத்து அப்படிங்கிற அபிமானம் தன்னிடத்திலேயே இருக்கணும். தன்னிடத்திலேயே தனக்கு இருக்கணும். இது அகம்பாவம்னு பேர் இல்லை. அந்த அபிமானம் தன்னிடத்திலேயே இருக்கணும். அது உடையவராம் அவர். நான் திருக்கோட்டியூர் சுவாமி அடியேன் சௌமிய நாராயணன் திருவடி ஆசிரிச்சிருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு அபிமானம் தனக்கு ஆசிரியத்துல உள்ள ஒரு பெருமையினால, எந்த இடத்தை ஆசிரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையினால அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை, தெளிந்த கலக்கக்கூடிய செல்வங்கள் இருக்கு, அந்த செல்வம் இல்லை. தெளிந்த செல்வம் அப்படிங்கிறது ஞானம்தான். அந்த ஞானம் உடையவனா இருப்பதனாலேயே அவர் செல்வ நம்பி. நம்பினா பூர்ணன் என்ற அர்த்தம். செல்வத்தினால பூர்ணன் அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு கோடீஸ்வரன் என்று வியாக்கியானம் பண்ணாம ஞான பூர்ணன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். சேவகம் கொண்ட அவரை தன்னுடைய சன்னிதானத்திலேயே வச்சு அவர் கைங்கரியம் பண்ணும்படி தான் ஏத்து கொண்டிருக்கக்கூடிய சௌமிய நாராயணன். செங்கண்மால் திருக்கோட்டியோர் குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன் குணம். அந்த கோவிந்தன் திருக்கோட்டியூர்லே குளிர்ந்து உரைகின்ற மனக்குளர்ச்சியோட, அப்பா திருக்கோட்டியூர் வாசம் ஜில்லுன்னு இருக்கு என்று பெருமாளே சொல்லிப்பறா. அப்படி அவர் சந்தோஷமாக வாழும்படியான திருக்கோட்டியூர். அந்த இருக்கக்கூடிய கோவிந்தன், அவனை பாடுறவர்கள் பாடுவார் உள்ள நாட்டினுள். அவனை பாடுவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ
அது கொங்கு நாடுங்கிற கோவை மாநகரா இருந்தாலும் சரி, திருக்கோட்டியூரை பத்தி இன்னைக்கு பேசிவிட்டு நாம் போய் அமுது செய்ய உட்காண்டோமானால் அந்த தானியங்கள்லாம் என்ன பாக்கியம் செஞ்சிடும். திருக்கோட்டியூரை பத்தி இன்னைக்கு கேட்டுவிட்டு போய் நாம் சாப்பிட உட்காண்டோமானால் அந்த ஒவ்வொரு பருக்கையும் என்ன பாக்கியம் பண்ணினதோ அப்படிங்கிறார். இது ஹரிதாசர்களுக்கு உரியது அப்படிங்கிறத இவன் ராட்சச புத்தி உடையவன் கூட தொடமாட்டான். அது ஏய் அது பாகவதாளுடைய சொத்துடா அப்படின்னு சொல்லுவனாம். விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ளகிலார்களே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.